స్నేహమో ప్రేమమో ఈడిలా హృదయమో వేరిలా మాయమో కేంద్రియే సుఖమో యావమే మారదే భూమి దాడిదమో చక్కరే చక్కరే చక్కరే. ஓகேவா? ஓகே தான்டா, ஒன்றும் கவலைப்படாத மச்சான், நான் இருக்கேன் உனக்கு, பார்த்துக்கலாம். நீ வீட்டில் தனியாக இருந்ததுக்கு நீ வந்திருக்கலாம், அதுதான் நான் சொன்னேன். நானும் ஓவர் கம் பண்ணணும்ல மச்சான். என் அம்மாவுக்கு நான் அழுதாலே பிடிக்காது. அவங்க இல்லாமல் நான் இருந்ததும் இல்லை, ஏதோ விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் நான் ஓகே தான் மச்சான், தனியாகவும் இருக்க பழகணும்ல, இதுக்கப்புறம் தனியாக தானே இருக்கணும். மச்சான் அப்படிலாம் சொல்லாத, நான் இருக்கேன், நித்துஷா இருக்கா, நாங்கள் எல்லாருமே இருப்போம்டா. நீ சும்மா விடு, நான் ஓகே தான்டா, இது போதும்டா, நீ என் கூட இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். மச்சான் இரு, நான் ப்ரொஃபஸர் கூப்பிட்றாங்க, எதுக்குன்னு தெரியல, நான் போய் பாட்டு வரேன். எதுக்கு மச்சான், நானும் வரவா இல்லை நீயே போறியா? இல்லைடா மச்சான், நீ இரு, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா, போயிட்டு வா. அம்மா, நீ இல்லாமல் நான் இருந்துருவேனான்னு கூட எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த ஒரு வாரம் நானும் ட்ரை பண்ணுறேன், எப்படியாவது நம்ம இதை ஓவர் கம் பண்ணிடலாம். என்னால் முடியல, இவங்க முன்னாடி என்னால் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்க முடியல, சிரிக்கிற மாதிரி நடிக்கவும் முடியல, என்னால் நார்மலாகவே இருக்க முடியலம்மா. ஐ மிஸ் யூ ஸோ மச். மச்சான் ஒரு வழியாக வந்துட்டியா? நீ இல்லாமல் எனக்கு நாளே போகலடா. நீ நல்லா உருட்டு, நான் இல்லாமல் உனக்கு நாள் போல. அந்த கவின் கூட சேர்ந்து நீ சுற்றிட்டு இருந்ததை நான் கேள்விப்பட்டேன். அது ஆமாடா மச்சான், நீ இல்லாமல் எப்படிறான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவன் எனக்கு அப்படி இப்படி எனக்கு அப்படியே கூட இருந்தான், அதனால அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டேன்டா. நீ அப்படி இப்படின்னு நல்லா சொல்லு. மச்சான், போன வாரம் ஃபுல்லாக ஆதி காலேஜுக்கு வரல தெரியுமா? ஏன்டா அவன் வரல? சே, போன வாரம் நான் இல்லாமல் போயிட்டேனே. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து அவங்க தவறிட்டனால தான் அவன் ஒரு வாரம் வரலையாமாண்டா. அச்சோ, சரி மச்சான், அது நமக்கு கொடு. இன்னைக்கு வந்திருக்கானா என்ன? இன்றைக்கும் வரலன்னு தான் நினைக்கிறேன்டா. ஆமாம், நீயே சொட்டரை போட்டு சுற்றிட்டு இருக்கிற, நல்லாவே இல்லைடா, செகிக்கலை பார்க்கறக்கு. ஊட்டிக்கு ஒரு வாரம் ட்ரிப்பு போகலான்னு கூப்பிட்டவங்க எனக்கு ஒரு ஸ்வெட்டர் எடுத்து கொடுக்கலடா. நாங்கள் போகும்போது ஒன்றுமே எடுக்கல, ரெண்டு செட் தான் எடுத்துகிட்டு போனேன் ட்ரெஸ்ஸு. ஆனால் எப்படியோ ஒரு வாரம் நல்லா இழுத்துட்டாங்க. எனக்கு அங்கே போனதுக்கு கோல்டு வந்தது தான் மிச்சம். சரி மச்சான், என்ன எனக்கு ஊட்டிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்த? ஒன்றும் வாங்கலை. என்ன பண்ணுறாங்க நம்ம ஜூனியர்ஸ்? ஆமாண்டா மச்சான், நீ மட்டும் போன வாரம் இருந்திருந்தனா அவன் உன்னை திட்டினதுக்கு நம்ம நல்லா கலாய்ச்சிருக்கலாம். நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான், இன்னைக்கு வரலன்னு வேறு சொல்கிற. வா போகலாம் ஜூனியர் கிளாஸ்க்கு. மச்சான் உண்மையாகவே போகிறோமாடா? வாடா போகலாம். அது ஒன்றும் இல்லை சுபி, நாங்கள் தனா வீட்டுக்கு போகிறோம். ஐயோ, என்னது இவ என் வீட்டுக்கு நடிச்சு விட்டா? ஏடி தனா, எதுக்கு இவங்களை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்? அது எங்கள் வீட்டில் என் தங்கச்சிக்கு ஃபங்க்ஷன், அதனால் கூட்டிகிட்டு போகிறேன். ஓஹோ, நீ அதனால தான் நீ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துருக்கியா? ஆமாடா அஜய், ஏன் நம்மளும் போகலாம்ல அவங்க கூட, ஃபங்க்ஷன் தானே, போய் சாப்பிட்டு வருவோம். இந்த லூசு பயில்களை வச்சுட்டு நான் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே கடவுளே. இப்போ வேற கூட வரங்கிறானுங்களே, என்ன பண்ணுறது? பூவி, என்னடி இவனுங்களும் வரேன்னுக்கலாங்க, நம்ம எப்படி ஆதி வீட்டுக்கு போகிறது? இது இல்லாமல் சுபிக்கு மட்டும் நான் ஆதி வீட்டுக்கு போகிறேன்னு தெரிஞ்சுன்னா எங்கள் வீட்டில் போய் உடனே பற்ற வச்சுருவோம். ஐயோ, அப்புறம் எங்கள் அம்மா, எனக்கு ஒன்றுமே புரியலடி. நீ புலம்பாத, நீ புலம்புனதுலேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம வேற எங்கேயோ தான் போகிறோன்னு. இப்போ தனா வீட்டுக்கு போகிறோன்னு தானே சொல்லியிருக்கோம், அதையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம். நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ வாய் மூடிட்டு. ஆமாம் நீத்து, பூர்வி சொல்கிறதும் கரெக்ட் தான். உன்னோட பயமே அவங்கள்ட்ட காட்டி கொடுத்துரும். நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நம்ம சொல்லிட்டு அப்படியே போகலாம். ஆமாம், அவனுக்கு சொன்ன மாதிரி நீ எதுக்கு என்னமோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? ஆதியை பார்க்க போகிறோம் நம்ம. ஆமாம், நானும் அதை தான் கேட்கணும்னு நினச்சேன்.
அதை ஏன்டி கேட்குறேன்? சாயங்காலம் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். எங்கள் அம்மா இங்கே ஃபங்க்ஷனுக்கு மத்தியானமே போயிடுவாங்க. என்னை காலேஜ்லேருந்து அப்படியே வர சொன்னாங்க. காலையில் இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை. இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு வரணும்னு எங்கள் அம்மா வேறு ஒரே ஆடணும்னு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரின்னு சொல்லி நான் போட்டு வந்துட்டேன். ஆமாம், என்னட்டி அங்கே மனமனத்துட்டு இருக்கீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, நாங்களும் வரோம். லூசா சுபினி, அவள் தங்கச்சிக்கு ஃபங்க்ஷன். அவள் எங்களை கூப்பிட்டதே பெருசு. இதில் நான் எப்படி பசங்களை அவள் கூட்டிகிட்டு போவா? நீங்க சொல்றதும் சரிதான். ரெசிபி நம்ம போய் சாப்பிட்டு மட்டும் வந்துடலாம்ல. ஏல சோத்து மூட்டை, அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? நீ போய் சாப்பிட்டு வந்துடலாங்க. உனக்கு சோறு நல்ல வேணும், நான் வாங்கி தரேன். வாய் மூடிட்டு. நீத்து, ஆதி சீனியர் உனக்கு நல்லா தெரியும்னு சொன்னார்ல அன்னைக்கு. ஆதி சீனியர் ஒரு வாரமா காலேஜ்க்கே வரல, உனக்கு தெரியுமா? அது வந்து ஏலே, ஆதி சீனியர் வரலன்னா அவளுக்கு எப்படில தெரியும்? வா நம்ம போய் கார்த்தி என்னட்டு கேட்கலாம். அது இல்லைல்ல சுபி, ஆதி சீனியர் அன்னைக்கு தான் சொன்னார்ல அவளுக்கு தெரியும்னு, அதனால தான் கேட்டேன். அவளுக்கு அப்படி தெரிஞ்சாலும் பசங்கள்டெல்லாம் பேச மாட்டாளா வீட்டில்? எங்கள் பெரியம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். எங்கள் பெரியம்மாவுக்கு ஃபோனை கொடுக்குறதே பெருசு, நீ வேற. அப்படி சொல்லி சுபி அவன்கிட்ட. வாங்கலாம் போகலாம் கேன்டீனுக்கு. இல்லை சுபி, இவன் ஏன் காலேஜ் வந்த பிறகு ஒரே சோத்து மூட்டையாக திரிகிறான்? வாழ போவோம். பூர்வி, எனக்கு பயமாக இருக்குடி. நம்ம இப்போ அவங்க வீட்டுக்கு போகணுமா? எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் போனால் அவங்களே வந்துடுவாங்க. என்னடி ஒரு அக்கறையே இல்லாத மாதிரி பேசுகிற? அவ சொல்கிறதும் சரிதாண்டி. நம்ம இப்போ போகிறது சரியா தப்பான்னு எனக்கே ஒரே யோசனையாக இருக்குது. பின்னாடிக்கு போவானாண்டி பூர்வி. நான் வேணா கால் பண்ணி பார்க்குறேன், எடுத்தாங்கன்னா நான் ஃபோனில் பேசிக்கிறேன்டி. வேணாம், நீங்களும் என் கூட வந்துட்டு திடீர்னு யார்ட்டையாவது மாட்டிட்டோன்னு எனக்கு மட்டும் கெட்ட பேர் இல்லாமல் உங்களுக்கும் கெட்ட பேர் ஆகும். அது எதுக்கு வேணும்? வேணாம், போக வேண்டாண்டி. உண்மையாகவே தான் சொல்கிறியா? நீ போகலான்னா நம்ம போகலாம். நீ வேண்டான்னு சொன்னால் நீ போக வேண்டாம். வேண்டாம் பூர்வி, நான் பார்த்துக்கிறேன். விடு. சுபி வேற கண்டிப்பாக கேட்பான். எங்கள் அம்மாட்ட கண்டிப்பாக சொல்லிடுவான் இவள் காலேஜ்லேருந்து தனா வீட்டுக்கு போனான்னு. பின்னாடி இன்னும் வந்துட்டான்னா எனக்கு பயமாக இருக்குடி. சரி விடு, நீ பார்த்துக்கலாம். சரி வாங்க, நம்ம கொஞ்சம் அப்படியே வெளியே போகலாம். பூர்வி, வெளியே போகலான்னு இப்போ எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம்? வெளியே போகலான்னு கூப்பிட்டது நீயே. நாம் அப்படியே நடந்துட்டு இங்கே வந்துட்டோம். ஏன் வந்தோன்னு என்கிட்ட கேட்குறேன். ஏய், அங்கே பாருடி, சீனியர்ஸ் வராங்க. ஹே கேர்ள்ஸ், கிளாஸில் இல்லாமல் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து சீனியர், நாங்கள் சும்மா அப்படி நடக்கலான்னு வந்தோம். கிளாஸ் டைமில் நடக்கலான்னு வெளியேற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர், நாங்கள் சும்மா அப்படி வந்தோம். நிதுஷா, கொஞ்சம் முன்னாடி வரியா? சீனியர். ஆதிக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? சீனியர், அது வந்து ஒன்றும் இல்லை சீனியர். மேடம், அப்புறம் எதுக்கு ஆதி உங்களை அவன் ஆளுன்னு சொல்லி தெரியுறான்? என்னது? ஆதி என்ன இவளா ஆளுன்னு சொன்னாங்களா? நிதுஷா, உண்மையை சொல்லணும்னா இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க. ஆமாம், இன்னைக்கு ஏன் காலேஜுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? சீனியர், எது பேசினாலும் கொஞ்சம் தள்ளின்னு என்ன பேசுங்க. அவன் மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், ரொம்ப தப்பாக இருக்குது சீனியர். என்ன தப்பாக இருக்கா? நாங்கள் பேசினாலும் இது பண்ணாலும் உங்களுக்கு தப்பாக தெரியும். ஆதி வந்து பேசினாலும் இப்படி சிரிச்சிட்டு அப்போல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியாது. சீனியர்னா உங்களோட ஏஜுக்கு மதிப்பு கொடுத்து மட்டும்தான் நாங்கள் சீனியர் வாங்க போங்கன்னு பேசுகிறோம். மறுபடியும் அவன் மேலே கை மட்டும் வச்சிங்கன்னா அந்த மரியாதை உங்களுக்கு இருக்காது, பார்த்துக்கோங்க. ஏய் நிறுத்து, என்ன வாய் ரொம்ப நீளுது? என்ன வாடா போடான்னு பேசிப்பியா நீ? அவ்வளோ பெரிய ஆளா நீ? என்னடி பாடி பொடி பேசுகிற வேலையெல்லாம் உங்கள் வீட்டோட வச்சுக்கோ. இது காலேஜ், மரியாதை கொடுத்தா மட்டும்தான் மரியாதை கொடுப்போம்.